ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலையெல்லாம் மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. முருங்கை இலைன்னு மட்டும் இல்லைங்க, மோஸ்ட்லி எல்லா இலைகளும் மஞ்சள் கலரில் பழுப்பு கலரில் மாறி உங்களுக்கு கீழே உதிர்ந்துட்டுருக்கும் ஒரு மாதிரி. அது எதனால் ஆகுது, அது எப்படி தவிர்க்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம முருங்கை இலை பார்க்குறதுனால இதை பார்த்துட்ருக்கோம். முருங்கை இலையில் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் மஞ்சள் கலரில் இப்போ வந்துகிட்ருக்கு. இன்னொரு பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே செழிப்பாக க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படின்றது ஃபஸ்ட் பார்ப்போம். முதல் ரீசன், ஒரு இலை ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்குது, பிளான்ட் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் எதனால் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிகமாக தண்ணி ஊற்றுறது, இல்லை கம்மியாக தண்ணி ஊற்றுறது. இதுதான் ஃபஸ்ட் ரீசன். இது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ஈரத்தோட அழுத்தத்தினால ஆகுறதுன்னு சொல்லலாம். ஈரத்தன்மை கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ கலரில் மாறும், ஈரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறும். இதேமாரி இன்னொரு ரீசனும் இருக்குது. உரங்கள் நம்ம அதிகமாக போட்டாலும் இந்த மாதிரி ஆகும், கம்மியாக போட்டாலும் இந்த மாதிரி ஆகும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னோடய பிளான்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நான் ட்ரைனேஜ் கரெக்டாக வச்சுருக்கேன், தண்ணி கரெக்டாக வடிஞ்சிட்டு இருக்குது. எனக்கு ஓவர் வாட்டரிங்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியான வாட்டரிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என் பிளான்ட்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான உரங்கள் போட்டதுனால ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்க உரமும் போட்டிருக்கு, அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டு சாண உரமும் போட்டிருக்கு. 2 உரமும் சேர்ந்து போட்டதுனால கூட இந்த எல்லோ கலர் தன்மை வரலாம். இன்னொரு ரீசன் கூட இருக்குது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா சத்துக்கள் போய் சேரலைனா கூட உங்களுக்கு எல்லோ கலரில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாப் 3 ரீசன் பார்த்திங்கன்னா, திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அதிகமாக தண்ணி ஊற்றுறது இல்லை கம்மியாக தண்ணி ஊற்றுறது. 2வது, உரங்கள் அதிகமாக வைக்கிறது இல்லை கம்மியாக வைக்கிறது. 3வது ரீசன் பார்த்திங்கன்னா, தேவையான நியூட்ரிஷன் போய் சேராது. இந்த 3வது விஷயத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, தேவையான நியூட்ரிஷன் நம்ம உரங்கள் வைக்கும் போது பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு அடி உரமாக வச்சிங்க, ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த தண்டு பகுதிக்கு கிட்ட நல்லா எடுத்துகிட்டு அந்த இடத்துல அடி உரமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உரங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வைக்காமல் கைப்பிடி அளவுக்கு மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு வந்தோம்னாலே போதும். அண்டு யார் வைக்கிறாங்கங்கிற பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு வாட்டி உரம் வச்சேன்னா வீட்டில் வேறு யாராவது வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாமல் நீங்கள் வைக்கிறீங்க உங்கள் வீட்டில், இல்லை 2 பேர் யாராவது சேர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கலாம். இன்னொரு பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாகவே வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துட்டு உங்கள் கார்டனில் நீங்கள் சூப்பராக பிளான்ட் வளர்க்கணுன்றது என்னோடய ஆசை. அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிளான்ட்லேயே எல்லோ கலர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறும். என் ஸ்க்ரீனில் இதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா, இலையில கூடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதேமாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் வரும், அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from your own Sakthivel. Have a happy gardening day.